ரைட். எக்ஸெல் டேட்டாவை சார்ட்ஸ் மூலியமா எப்படி விசுவலைஸ் பண்றான்னு பார்க்கலாம். எக்ஸெல்ல ஹிஸ்டோகிராம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சார்ட்ஸ். இப்போ என்கிட்ட இருக்க டேட்டா இதை வந்து நான் எப்படி ஹிஸ்டோகிராம்ல நான் பிளாட் பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்க இம்மிடியட்டா நீங்க சார்ட் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு மேஜர் செல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டாது. இப்போ பாருங்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ குயிக் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசேபிள் இருக்கு. இதுக்கான ரீசன் வந்து இந்த செல்ஸ் எல்லாம் வந்து மெர்ஜ் பண்ணி சென்டர் ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்கள் அன்மெர்ஜ் பண்ணிடுங்க. Ctrl+1 ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணி அலைன்மெண்ட்ல போய் சென்ட்ரல் அக்ராஸ் செலெக்ஷன் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது மெர்ஜ் மாதிரியே இருக்கு, ப்ளஸ் ஹெட்டிங் மாதிரியே ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த பேண்ட்வித் டேட்டாவை நான் ஹிஸ்டோகிராமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி குயிக் அனாலிசிஸ் போய் சார்ட்ஸ் போய் மோர் நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் போங்க. இதில் ஆல் சார்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்டோகிராம் சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகும். ஸோ இதுவே ஆட்டோ கம்ப்யூட் ஆகி உங்களுக்கு சார்ட்டாக கன்வெர்ட் ஆகி வரும். அதில் நீங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணலாம். சிலது வந்து இந்த ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு டிசையர்ட் லென்த்துக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆக்சிஸோட ஃபார்மேஷன் வந்துடும். இல்லை பின் வித்தை வந்து உங்களுக்கு என்ன டைமென்ஷனில் வேணுமோ எனக்கு இப்போ வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக நான் 5 வைக்கிறேன். 5 வச்சுட்டு நம்பர் ஃபார்மேட்டை பை டிஃபால்ட் ஜென்ரல் இருக்கு. அதை நீங்கள் நம்பரில் மாற்றிட்டு டெசிமல் பாயிண்ட் 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக பாருங்கள் இந்த இந்த ஆக்சிஸ் வந்து இந்த பின் வித் வந்து உங்களோட டிசையர்டு 5 கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூ அடிஷன். செகண்ட் வந்து நீங்கள் இந்த சார்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லேபிள்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் அந்த ஹிஸ்டோகிராம் பின்ல வந்து பக்கெட் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணணும் நினச்சிங்கன்னா சார்ட் டிசைனில் போய் ஆட் சார்ட் எலிமெண்ட்டில் போய் நீங்கள் இதுக்கு தேவையான ஆக்சிஸ் டைட்டில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி ஹரிசாண்டல், ப்ரைமரி வெர்டிக்கல், லிஜன்ஸ் லிஜன்ஸ் வந்து ரைட்டில் வரணுமா இல்லை எந்த லொக்கேஷனில் வரும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷனல் ஆப்ஷன்ஸ் இந்த சார்ட் எலிமெண்ட்டில் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய சார்ட்ஸ் வந்து உங்களுடைய டேட்டா வந்து விசுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது சம்மந்தமானதை இனி ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.